என் நாமம் மகிமைப்படுவதாக. நான் இன்றைக்கி சேமிப்பை பற்றி பேச போகிறேன். இன்றைக்கி நம்ம நம்மளுடைய தேவைக்காண்டி நம்ம செலவு செய்யாமல் அடுத்தவங்களை பார்த்து நம்ம வீணாகவும் ஆடம்பரமாகவும் நிறைய நம்ம செலவு பண்ணிகிட்ருக்கோம். வரவுக்கு மிஞ்சின செலவு தேவையற்றது. எறும்பு போல் நாமும் சேமித்து, எறும்பு எப்படி தன்னுடைய தேவைக்காக மட்டும் செலவு செய்தோ அப்படி நாமளும் நம்முடைய தேவைக்காக மட்டும் செலவு செய்யணும். நீதிமொழிகள் 6:6 கூட எறும்பினிடத்திலிருந்து ஞானத்தை கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு இருக்குது. கோடை காலத்தில் தனக்கு தேவையான ஆகாரத்தை சம்பாதிச்சு அறுப்பு காலத்தில் தனக்கு தேவையான தானியங்களை அது சேர்த்து வைக்கும். இதுதான் எறும்பினிடத்தில் உள்ள ஞானம். அதே போல் நாமும் நமக்கு தேவையான நேரத்தில் பெற்றுக்கொள்ளணும். நம்மிடத்தில் இருக்கிறத வச்சு நம்ம வாழ கற்றுக்கிறணும். எபிரேயர் 13:5 நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள் அப்படின்னு இருக்குது. நம்மள்ட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம வாழ கற்றுக்கிறணும். வாழ்வறிந்து செலவு செய்தால் வாழ்க்கை மலரும், வரவை மீறி செலவு செய்தால் வாழ்க்கை கருகும். சேமிப்பு சிக்கனமும் தான் வாழ்வின் தரத்தை உயர்த்தும் 2 கருவிகள். நாம் சேமித்து சிக்கனமாக செலவு செய்ய பழகணும். நம்ம ஆடம்பரங்களையும் வீண் செலவுகளையும் அவாய்ட் பண்ணணும். பொருளாசை தான் எல்லா தீமைக்கும் இப்போ வேறாக இருக்குது. சிலர் பொருள் அப்படின்னு சொல்லிட்டு இயேசுவையே மறந்து விட்டுறாங்க. நாம் பொருளாசை இல்லாதவர்களாக இருக்கணும். நம்ம வீணான ஆடம்பரமான செலவுகளை தவிர்க்க முயற்சி செய்யணும். சேமிப்பு பழக்கத்தை இன்னும் அதிகமாக்கணும். நம்ம திருச்சபையில் சிறுவர் ஊழியத்தில் உண்டியல் சேமிப்பு பழக்கத்தை எனக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க. சபையில் உள்ள பிள்ளைகள் நாங்கள் யாவருமே உண்டியல் பெட்டியில் சிறு துளி பெருவெள்ளம் அப்படின்றது போல் நாங்கள் சிறுக சேமித்து வரோம். வருடத்துக்கு ஒரு முறை உண்டியல் பெட்டி நிறைஞ்சதும் அந்த பணத்தை எடுத்து பார்க்கும்போது நாங்கள் மிக சந்தோஷமாக இருக்கும். அதை பார்க்கும்போது மிக எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். அது எங்களுடைய நீண்ட நாள் கனவான அத்தியாவசிய பொருட்களை வாங்க பயன்படும். இங்கே எத்தனை பேருக்கு சேமிக்கிற பழக்கம் இருக்குது? கைகளை உயர்த்தி காமிங்க. இங்கே எத்தனை பேருக்கு சேமிக்கிற பழக்கம் இருக்குது? நல்லா கைகளை உயர்த்தி காமிங்க. ஓகே. இந்த அமேசான், ஃப்ளிப்கார்ட், மீஷோ இந்த மாதிரி ஆப்பில் நம்ம பொருட்களை வாங்கிட்டு நம்ம தான் கடனாளியாக மாதிரி நம்ம தான் அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி இப்படி தேவையில்லாமல் செலவு பண்ணுறதுக்கு உடல்நல காப்பீடு, ஹெல்த் இன்சூரன்ஸ், எல்ஐசி போன்ற ஆயுள் காப்பீடு திட்டம், அஞ்சலக சேமிப்பு திட்டம், வங்கி வைப்பு திட்டங்கள், ஆர்டியில் மாதம் பணம் போடுவது, இந்த மாதிரி பழக்கங்களை ஒவ்வொருத்தவங்களும் உருவாக்கிறது ரொம்ப நல்லது. வேதாகமத்திலும் மத்தேயு 6:20 பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைங்க அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. ஆடம்பர செலவுகளை தவிர்த்து சிக்கனமாக நம்ம சேர்த்து வச்சா அது நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். கஷ்டப்படுகிற திக்கற்ற மற்றும் ஆதரவற்றவர்களுக்கும் உதவி செய்ய ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ. ஜெசிகா சேமிக்கிறத பற்றி முக்கியத்துவத்தை நம்மளுக்கு ரொம்ப அழகாக எடுத்து சொன்னால். தேங்க்யூ ஜெசிகா.